பேக் பெயின் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்படி கண்டிப்பாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பேக் பெயின் வந்து ரொம்பவே சரியாகும். ஸோ பேக் பெயின் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து உங்களுடைய லிகமெண்ட்டோ இல்லை மசிலோ ஏதோ ஒன்று ஸ்ட்ரெயின் ஆகியிருந்தாலோ, இல்லை நீங்கள் வந்து உக்காந்துட்டு இருக்க போஸ்டர் வந்து சரியில்லைனாலோ, இல்லை ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்கனாலோ, இல்லை தப்பாக உட்காந்துட்டு இருக்கீங்கனாலோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு வெயிட்டை சடனாக தூக்குறீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களுடைய இடுப்பு, அதாவது உங்களோட அப்டாமன் கோரோட ஸ்டெபிலிட்டி சுத்தமாக இல்லைனாலோ உங்களுக்கு கண்டிப்பாக பேக் பெயின் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹிப்பு கீழே இருக்கல வந்து ஜாயிண்டோட மொபிலிட்டி வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து அட்லீஸ்ட் 90 டிகிரி வரல அப்படின்னா கண்டிப்பாக பெயின் வரும். இல்லை இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ரீவியஸாக ஏதோ ஒரு இன்ஜுரி நடந்திருக்கு, இல்லை வந்து சடனாக நீங்கள் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த காசஸ்லாம் இந்த பெயின் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக பெயின் வரும் உங்களுக்கு. ஸோ எந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்டுக்கு மேலே இருக்க லம்பார் சொல்லிட்டு ஒரு போன் இருக்கும். ஸோ லம்பார் ரீஜியனில் பேக்குக்கு மேலே, ஸோ அந்த பெயின் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குனாலோ, அந்த இடத்துல வந்து அந்த மசில்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, அப்புறம் டைட்டாக இருக்குது அப்படின்னாலோ, அப்புறம் ஏன்னா பெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களால் ஸ்ட்ரெயிட்டாகவும் நிற்க முடியல, ரொம்ப நேரமும் ஒரே இடத்துல உட்கார முடியல, நடக்கவும் முடியல, அதுக்கப்புறம் நான் என்னுடைய மொபிலிட்டியே சுத்தமாக எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய பயங்கரமாக பெயின் இருக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பெயின் வந்து ரொம்பவே ரேடியேட் ஆகுது, லெக்கு கீழே வரைக்கும் ரேடியேட் ஆகுது, அதாவது பரவிட்டே இருக்குது, இல்லை உங்களுக்கு அந்த இடம் மறுத்து போன மாதிரி இருக்குது, இல்லை வந்து உங்களுடைய காலை ஏதோ வீக்காக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கோ, இல்லை வந்து உங்களுக்கு வந்து நம்னஸ் ஏதோ ரொம்ப வெயிட் லாஸ் அதிகமாக ஜாஸ்தியாக இருந்தாலோ ஃபீவராக இருந்தாலோ நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா என்னென்ன பண்ணால் உங்களுக்கு பேக் பெயின் சரியாகும் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட்டாகவும், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு ஏதோ பெயினோ இல்லை மசிலோட டைட்டோ ஸ்டிஃபோ ஏதோ ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு, இல்லை டிஸ்கம்ஃபர்ட் ஆகிருக்குன்னா மட்டும் இந்த 15 எக்ஸசைஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்விக் டில்ட். அதாவது பெல்விக் டில்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ளூட்டோட ரீஜனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் படுத்தி விடும். பெல்விக் டில்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீயை நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹிப்பை மட்டும் ரைஸ் பண்ணி கீழே இறக்கணும். ஸோ ஹிப் ரீஜன் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா அதை பற்றி தெரியணும்னா நீங்கள் ஏதோ ஒரு சேனல்லையோ யூடியூப்லேயோ போட்டு பார்க்கலாம். பெல்விக் டில்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வரும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ டு ஜஸ்ட் ஸ்ட்ரெச். ஸோ நீங்கள் ஃபுல்லாக படுத்திட்டு 2 காலையும் நீட்டிக்கிட்டு ஒரு காலை மட்டும் மடக்கி உங்களோட 2 கையாலையும் பிடிச்சி ஒரு காலை நல்லா அழுத்துனீங்கன்னா உங்களுடைய க்ளூட் ரீஜன், அதாவது பட் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுடைய இது ஸ்ட்ரெச் நடக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருக்க நர்வஸ் சிஸ்டமோ உங்களுடைய மசிலோட டைட்னஸோ ஸ்டிஃப்னஸோ இல்லை ஏதோ ஒன்று ஸ்ட்ரெயின் நடந்திருந்தாலும் அது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயினை வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு கால் பண்ணதுக்கப்புறமா டபுள் டு நீ டு ஜஸ்ட் வந்து பண்ணோம் தேர்ட் எக்ஸசைஸில். அது எப்படின்னா 2 காலையும் நீங்கள் மடக்கிட்டு ஸோ 15 to 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணும். இதை எத்தனை செட்டு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் கவ் ஸ்ட்ரெச். ஸோ கேட் அண்ட் கவ் ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் கேமல் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நீ பொசிஷனில் குவாட்ரிபாட் பொசிஷனில் முட்டி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய லம்பா ரீஜனை மட்டும் கேட் மாதிரி கவ் மாதிரியும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். தென் வந்து உங்களுக்கு கன்ட்ராக்ஷன் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய பேக்கில் இருக்க மசில் ஃபுல்லாகவே எல்லாமே நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உங்களுக்கு பெயின் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்தான எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர்டன் டாக் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குவாட்ரிபாட் பொசிஷனில் நீங்கள் முட்டி போட்டுட்டு யானை மாதிரி, அதுக்கப்புறமா ஒரு லெக்கு தூக்கும்போது இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்க ஹாமை தூக்கணும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டில் இன்னொரு
ஹார்மை தூக்கும்போது இன்னொரு லெக்கை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணும். ஸோ இந்த பேர்ட் அண்ட் டாகில் உங்களோட ஹிப்போட க்ளூட்டோட கன்ட்ராக்ஷன் நல்லாவே இருக்கும். ஸோ பட்டில் உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த்தன் நடக்கும். ஸோ உங்கள் லம்பார் ரீஜனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போனில் இருக்க ஏதோ ஸ்டிஃப்னஸோ டைட்டோ இருந்தாலோ அங்கே இருக்க மசில் சுற்றி இருக்க மசில் நல்லாவே ஸ்ட்ரென்த்தன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹிப் பிரிட்ஜ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கல்ல, ஸோ ஹிப் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே படுத்துக்கிட்டு உங்கள் ஹிப்பை மட்டும் ரைஸ் பண்ணி இறக்கினீங்கன்னா ஸோ உங்களோட 15 to 10 செகண்ட் ரெப் வச்சுக்கிட்டு 2 to 3 செட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட் சூப்பர்மேன் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக தரையில் படுத்துக்கிட்டு உங்களுடைய நீயை வந்து நல்லா ரைஸ் பண்ணிட்டு ஸோ உங்களோட லோயர் லிம் நல்லா ரைஸ் பண்ணணும், அப்பர் பாடி நல்லா ரைஸ் பண்ணணும். ஸோ சூப்பர்மேன் மாரி பறக்கிற மாதிரி நீங்கள் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய லோ பேக் பெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே கன்ட்ராக்ஷனில் உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு டவலை எடுத்துட்டு நீங்கள் நல்லா ஃபுல்லாக படுத்து ஒரு லெக்கை மட்டும் நல்லா மேலே தூக்குனீங்கன்னா உங்களுடைய ஆம்ஸ்ட்ரிங்கில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ ஆம்ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரெச் தெரியும்போது உங்களுக்கு நர்வில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஸோ ஏதோ ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெச் மூலிமா உங்களுக்கு வந்து க்ளூட்டு ஸோ அது ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச் ஆகி உங்களுக்கு பெயின் ரிலீஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் லோயர் ட்ரங்க் வந்து ட்ரங்க் ரொட்டேஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 2 நீயுமே வந்து மடக்கிட்டு கொஞ்சம் அப்டக்ஷன் பொசிஷனில் கால் நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைட் பிளாங்க் வந்து எப்படி பண்ணணும்னா நீங்கள் 2 நீயும் பெண்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் கையை வந்து மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஹிப்பை மட்டும் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சைடில் இருக்க வந்து கோரோட மசில்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக்கும். நெக்ஸ்ட்டு பைரிஃபார்ம் ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீயை மட்டும் நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா காலை மடக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா பைரிஃபார்ம் ஸ்ட்ரெச் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டெட் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களோட கோரோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே நல்லா இம்பார்ட்டண்ட்டாக நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா வந்து வால் ஸ்குவாட் வந்து ஒரு 30லேருந்து 15 ஒரு 90 டிகிரி வராமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து ஒரு 70 டிகிரி வந்துட்டு நீ புஷ்அப்ஸ் ஸ்குவாட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து 15th எக்ஸல் வந்து ஹீலை வந்து நல்லாவே ஸ்லைட் கொடுக்கணும். ஸோ அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 2 காலையும் மடக்கிட்டு ஸோ உங்கள் ஹீலை மட்டும் நல்லா பேக் சைடில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் 15 எக்ஸசைஸுமே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பேக் பெயின் வந்து சுத்தமாகவே பெயின் இல்லாமல் சுத்தமாகவே மாறிடும். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வேணும்னா